அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான் இந்த இரு கிரகங்களும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருந்து ஆதித்ய யோகம் செலுத்தக்கூடிய இந்த காலகட்டம் எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கிடைக்கப் போகுது, உங்களுக்கு சுகப்பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா துலாமுக்கு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போது காலபுருஷ தத்துவத்தில் 7ஆவதாக வரக்கூடிய ராசி அற்புதமான கலஸ்தர ராசி. குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்தோம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி சில உதவிகளை செய்தோம். ஆனால் நாம் அனுபவித்தது என்னவோ கஷ்டங்களும் மனவேதனையும். அது மட்டும் கிடையாது, பொருளாதார சில இழப்புகளையும் சந்தித்தவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இக்கட்டான சந்தர்ப்பங்களை சந்திச்சிருந்தாலும் மனசை மட்டும் பலப்படுத்தி எப்படியும் இதில் நம்ம போராடி ஜெயிச்சிரோணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் முயற்சி எடுத்து அதில் கண்டிப்பாக சாதனையாளராக வரக்கூடிய பாக்கியம் உங்களுடைய துலாம் ராசிக்கு இருக்குது. அந்த ஒரு காலகட்டம் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இரு கிரகங்கள் அது இணைவு ஏற்படக்கூடிய இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபாதிபதி லாபஸ்தானத்தில், உங்களுடைய பாக்யாதிபதி புதன் பகவான் அதாவது லாபஸ்தானத்தில். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தினால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வலம் வரக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. எப்படின்னா, ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் ரீதியில் நாம் சாதித்து காட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏற்கனவே முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, ஆனால் சொல்லும்படி அது சிறப்பில்லை. முதலீடு போட்ட அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அடுத்தவங்களை நம்பி வேலைக்கு வச்ச அளவுக்கு அவங்க உழைக்கலை. அப்போது அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் விதைச்ச அளவுக்கு முளைக்கலைங்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய முன்னேற்றம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போது தொழிலை பலப்படுத்தலாம், புதிய தொழில் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறது, புதிய முயற்சிகளும் சேர்ந்து எடுக்கலாம், புதிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சில இடமாற்றங்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும். இடம் மாறுதலுங்கிறது லாபத்தை அடைவீங்க. நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணணும், தூர பயணங்கள் போகணும், ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை நம்ம உருவாக்கக்கூடிய துலாம் ராசிக்கு அந்த பலம் இருக்குது, இல்லாமல் போகலை. ஆனால் அனுபவம் இருக்கும், அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் சரியாக இருக்கும். ஆனால் முறைப்பிரகாரம் செயல்படுத்த முடியல, அந்த செயல்படுத்தக்கூடிய நிலை காலம் ஏற்படலை. ஆனால் அதுதான் இந்த நேரம். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, தோல்விகள் வராது. இன்னும் சொல்ல போனோம்னா இது பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய தொழில் ரீதி. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் சில கசப்புகள் எப்படி வந்ததுன்னே தெரியல, எப்படி வந்து உருவானதுன்னே தெரியல. சிறு சிறு பிரச்சனைகள் பெரும் சங்கடங்களை கொடுத்துருக்கும், மன வலிகளை கொடுத்துருக்கும், வேதனைகளை கொடுத்துருக்கும்.
இன்றைக்கி நாம் உருவாக்கினவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. நம்மளுடைய குடும்பத்தை நாம் பலப்படுத்த முடியலையே, வளர்ச்சி அடைய வைக்க முடியலையே, முன்னேற முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். சரிங்களா? இதனால் கணவன் மனைவி, கணவனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சந்தோஷம், அவங்கள நம்ம என்ன தான் வச்சு பார்த்துக்கிட்டாலும் அவங்க எதிர்பார்க்குற திருப்தியை கொடுக்க முடியல. அதாவது பொருளாதார விஷயத்தில் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுத்தும். அது மட்டும் கிடையாது, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் பெரும் ஒரு உந்து சக்தியாக உருவாக்கும். பணம் ஒரு சில இடத்துல சிக்கி இருக்குது. நம்மளுடைய பணம், பிஸ்னஸ் போட்ட பணம் வரவே மாட்டேங்குது. ஒரு இடம் வாங்கணும், சிக்கலாகி போச்சு, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய வீடு கட்டுறது, மண்மனை வாங்குறது, வண்டி வாகனம், ஆடம்பரமான லக்ஸரியான சில வாய்ப்புகள், நம்மளுடைய ஆசைகள் இருக்க முடியா. நமக்குன்னு ஒரு கற்பனை அப்படின்னா நம்ம என்ன வானத்தில் பறக்கணும்னு நினைக்கல, நம்மளுடைய உழைப்பில் நமக்கு நல்ல ஊதியம் கிடைக்கணும்னு நினச்சிட்ருப்போம். சரிங்களா? அது சரியாக அமையலைங்கிறது நம்மளுடைய பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சாதக பலமாக நிச்சயமாக உண்டாகும். அப்போது இந்த சமயத்தில் நீங்கள் அந்நிய தேச பயணம், அரசாங்க சார்ந்த சில வாய்ப்புகள் உருவாக்குறது, கலைத்துறையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். பெரிய மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்கிறது, அப்புறம் எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்மக்கிட்ட நம்மளுடைய என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மற்றவங்க மூலியத்தில் அமைச்சு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? நம்மக்கிட்ட ஒரு பொருளாக இருந்தால் கூட அந்த பொருளுக்கு ஒரு வேள்வி கூடி வரும், ஒரு வாய்ப்புகள் அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சில பெற்றோர்களுக்கு, அதாவது துலாம் ராசியுடைய தாய் தந்தையார் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில், சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் அதாவது மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள், விரை செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். புரியாதவங்களுக்கு புரிய வைப்பீங்க, விலைக்கு போனவங்க உங்களை உணர்த்தக்கூடிய, உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மற்றவங்களுடைய உறவு முறைகளை யாரும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு யார் நம்மளை வீசி எரிஞ்சிட்டு போனாங்களோ அவங்க தேடி வருவாங்க, உங்களுடைய அருமை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? உங்களை சாதாரணமாக நினச்சவங்க பார்த்தீங்களா, உங்களால் வளர்ந்து ஆளான பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களை ஏளனமாக பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். உங்களுடைய அருமை பிறவிகளை அவங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சமூகத்தில். சரிங்களா? அதுதான் புதன் ஆதித்ய யோகங்கிறது. அப்பேற்பட்ட இந்த யோகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் சரியான முறையிலையும் அதே மாதிரி புதிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக பயணிங்க, அற்புதமான பயணமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோட்சாரம். கோட்சாரங்கிறது உங்களுடைய ராசி சந்திரனுடைய அமைப்பை வச்சு கிரக பயிற்சிகளை, இந்த யோகம், இந்த மாதிரி பயிற்சி, இந்த மாதிரி பலன்கள் நம்ம சொல்கிறது. இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையான பலன்கள் என்னங்கிறது தீர்மானிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகங்களையும் கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி எதை செய்யலாங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ணி முயற்சி எடுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.